பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிரடியா திமுக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறாரு வேல்முருகன் அவர்கள். அடுத்ததா எந்த கூட்டணிக்கு போக போறாரு? என்டிஏ கூட்டணிக்கு போக போறாரா, இல்ல விஜய் கூட கூட்டணி வைக்க போறாரா, இல்ல சசிகலா ராமதாஸ் அவர்கள் ஆரம்பித்தா அந்த கூட்டணியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத ரொம்ப டீடைலா டமால் டுமில் பார்ட்டிஸ்ல பார்க்கலாம் வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில ரொம்பவே கோல் வச்சிருந்ததுதான் வேல்முருகன் அவர்கள். அன்புமணியுடைய வரவினால இதனால அதிருப்தியில இருக்கிற வேல்முருகன் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றாரு, பாமகவில இருந்து வெளியேறாரு. பாமகவில இருந்து வெளியேறினோன்னையும் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையில என்ன பண்றாரு, தொடர்ந்து போராடிட்டு வர்றாரு, நீடிச்சுட்டு வர்றாரு. ஜாதி அரசியலை விட்டுட்டு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி அப்படின்ற ஒரு கோட்பாடுல ரொம்பவே நீடிச்சுட்டு இருக்கிறாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தனக்குன்னு ஒரு தனி ரூட் என்ன பண்றாரு, ஃபாலோ பண்ணிட்டு இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்றது ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு வருது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இவங்க கொள்கை ரீதியான கூட்டணியில தொடர்ந்து நீடிச்சிருந்தாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப நெருங்கிட்டதுனால திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு. இதுல ஐயா திருமாவளவன் அவர்களுக்கும் அதே போல சிபிஎம் இந்த ரெண்டு கட்சிக்கு மட்டும் இன்னும் தொகுதி உடன்பாடு ஏற்படல அப்படின்றதுனால பேச்சுவார்த்தை நடந்தது. இடையில தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் 3 தொகுதியில கேட்டதாகவும் இந்த 3 தொகுதியை கொடுக்கறதுக்கு திமுக கூட்டணி மறுத்த காரணத்தினால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, திமுக கூட்டணியில இருந்து வெளியேறிக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமா அறிவிப்ப வேல்முருகன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அறிவிச்சிருக்கிறாரு. ஆனாலும் நாங்க சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். திமுக கூட்டணியில இருந்து நாங்க வெளியே வந்தாலும் அதனுடைய மூத்த தலைவர்கள்லாம் எங்க கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், வைகோ போன்றவர்கள் எல்லாருமே எங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் அழுத்தம் திருத்தமா வேல்முருகன் அவர்கள் சொல்லி இருக்கிறதையும் இங்க பாக்குறோம். இதனிடையில ஊடால அதாவது திமுக கூட்டணியில ஒரு விரிசல் வந்துருச்சுன்னா போயிட்டு கப்பு சிப்புன்னு அமுக்கிறதுக்கு அதிமுக ரெடியா இருக்காரு. யாரு கூட்டணியில இருந்து வெளியே வருவா அவங்கள போயிட்டு கவர் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வேல்முருகன் அவர்களை கவர்ற விதமா அதிமுக ரொம்பவே செயல்பட்டு இருக்கு. இதனால அதிமுகவுல பல ஆஃபர்களை கொடுத்திருக்காங்க. அதாவது 10 சீட் உங்களுக்கு கொடுக்குறோம், 3 ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்குறோம், வந்துருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அள்ளி வீசுறதா ஒரு தகவல் இருக்கு. ஆனா திமுக கூட்டணியில வேல்முருகன் வைத்த கோரிக்கை 3 தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க. ஜெயங்கொண்டம் அதே போல நெய்வேலி, பண்ருட்டி இந்த 3 தொகுதி எங்களுக்கு வேணும். ஆல்ரெடி பண்ருட்டியில அவர் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு, அவருடைய கோட்டையாவும் இருக்கு. வேல்முருகன் அவர்கள் சுயேட்சையானினாலும் பண்ருட்டியில வின் பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு நிலைமையில அவருக்கு தன்னுடைய கோட்டையை என்ன பண்ணிருக்காரு, தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல எக்ஸ்ட்ரா 2 தொகுதி வேணும் அப்படின்னு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கோரிக்கை வைத்திருக்காரு. ஆனா திமுக தரப்புல இருந்து ஒரு தொகுதி தான் தர முடியும், அதுவும் உதயசூரிய சின்னத்துலதான் நிக்கணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பதிலுக்கு வாதத்தை முன்வைத்தனால இதனால அதிருப்தியில போன வேல்முருகன் அவர்கள் கூட்டணியில இருந்து வெளியேறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. இருந்தாலும் திமுக சைடுல இருந்து வேல்முருகன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இதன் சார்பாக திருமாவளவன் அவர்களும் வேல்முருகன் அவர்களை தொடர்பு கொண்டு கூட்டணி விட்டு வெளியேற வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு. சோ இது அவர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா இன்னும் திமுக கூட்டணியில இருந்து ஒரேடியா அவர் இன்னும் வெளியே வரல, பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, எப்ப வேணாலும் சூழ்நிலைகள் மாறலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கும் வரலாம் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இதனிடையில தான் அதிமுக அந்த 3 தொகுதியில உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க வந்துருங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறின வேல்முருகன் அவர்கள் அதிமுக கூட்டணியில இணைவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க ஆல்ரெடி அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. இது போக வட மாவட்டங்கள்ல வன்னியர் வாக்குகளை சிதறவிடக் கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, வேல்முருகனை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் அவர் செயல்படுறாரு. ஆனா வேல்முருகன் அவர்கள் அங்க போக மாட்டார், அதிமுக கூட்டணிக்கு போகவே மாட்டார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க RSS பின்புலம் இருக்கிற பாஜக அங்க என்ன பண்றாங்க, ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்களும் இருக்காரு. எந்த அன்புமணி எதிர்த்து நம்ம பாமக இருந்து வெளியே வந்தோமோ அந்த அன்புமணி கூட நம்ம கை குலுக்கணுமா, அவர் கூட நம்ம சேரணுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் யோசிப்பாரு வேல்முருகன் அவர்கள்.
அதனால அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுலதான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்தபடியா எந்த கூட்டணிக்கு போவாரு, ஒருவேளை விஜய் கூட கூட்டணிக்கு போவாரா அப்படின்னா விஜய் கூட கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அரசியல்ல விஜய் எந்த அளவுக்கு விமர்சிக்கணுமோ அந்த அளவுக்கு விமர்சிச்சுட்டாரு. விஜயோட அரசியல் நிலைப்பாட்டுல துளி அளவு கூட வேல்முருகன் அவர்களுக்கு ஒத்து போகாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் கரூர் விவகாரத்துல என்னென்ன செய்தாரு, என்னென்ன பண்ணாரு, அரசியலை எப்படி எல்லாம் எடுத்திருக்காரு, இளைஞர்களை எந்த அளவுக்கு அவர் தவறான ஒரு வழிகாட்டுதல வழி நடத்துறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வேல்முருகன் அவர்கள் டிவிக்கு மேல அவரு தொடர்ந்து முன் வச்சிருக்காரு. அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கும் அவர் போறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கு. வேற எந்த கூட்டணிக்கு போவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஐயா ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் கூட்டணி வைத்திருக்கிற அந்த கூட்டணிக்குள்ள போவாரானா அதற்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஏன் அப்படின்னா சமீபத்துல அன்புமணி அவர்களை கடுமையா விமர்சிச்சாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். அதுல அவரு மனசு திறந்து என்ன பண்ணாரு, பேசினாரு. அன்புமணியால பலரை நான் என்ன பண்ணேன், இழந்துட்டேன். குறிப்பா சொல்ல போனா வேல்முருகன் அவர்களை குறித்து கூட ஐயா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ணாரு, பேசினாரு. வேல்முருகனை வந்து நான் இழந்துட்டேன், அன்புமணியாலதான் நான் இழந்தேன். வேல்முருகன் இப்பவும் கட்சிக்குள்ள இருந்தா கட்சி எந்த அளவுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு, இளைஞர்கள் எந்த அளவுக்கு வழி இருப்பாரு. ஏன்னா அவர் இளைஞரணி செயலாளராக இருந்ததுனால அவரு அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போறாரு. ஆனா அன்புமணிக்காக பலரை நான் வந்து என்ன பண்ண இழந்துட்டேன் அப்படின்னு வேல்முருகனை குறித்து ரொம்பவும் மனச கஷ்டப்பட்டு என்ன பண்ணாரு சொல்லியிருந்தாரு. அப்பவும் வேல்முருகன் அவர்கள் எனக்கு ஐயா மேல அந்த டைம்ல கோபங்கள் இருந்ததுதான். ஏன்னா அவர் அரசியல்ல எந்த ஒரு நிலைப்பாடுல எடுத்தாரு, தன்னுடைய மகனுக்காக அரசியல் நிலைப்பாட்டுல மாறினாரு. ஆனா இப்ப எனக்கு இல்ல அப்படின்னு வேல்முருகன் அவர்களும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்படியா இருக்கும் பொழுது இந்த கூட்டணிக்குள்ள போறதுக்கு வேல்முருகன் தயங்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனாலும் இந்த கூட்டணிக்கு போனா வேல்முருகன் அவர்கள் ஜெயிப்பாரா, சட்டமன்றத்துக்குள்ள போவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியதான் இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க பண்ருட்டியில அவருடைய வசமா இருக்கலாம், ஆனாலும் இங்க திமுக சார்பாக இருக்கிற வன்னியர் வாக்குகளை செதற விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. ஆக மொத்த விஜய் அவர்களுக்கு ஆக மொத்த வேல்முருகன் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலும் இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக வேல்முருகனை இழக்காது அப்படின்னு, ஏன்னா வட மாவட்டங்கள்ல வன்னியர் வாக்குகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றதுனால வேல்முருகனை தம் பக்கம் வைத்துக் கொள்வாங்க. அதனால இன்னும் இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் வேகப்படுத்தி வேல்முருகனை கூட்டணிக்குள்ள வைப்பாங்க, தக்க வைப்பாங்க அப்படின்றதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணி தேர்தல் நெருங்குற டைம்ல இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் வெளியேறத விரும்பாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வேல்முருகனையும் இழக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுலதான் இருக்கிறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது அதிமுக கூட்டணிக்கு வேல்முருகன் போக மாட்டாரு, அதே போல தமிழக வெற்றி கழகத்துக்கும் போக மாட்டாரு. புதுசா உருவாகி இருக்கிற சசிகலா ராமதாஸ் அவர்கள் கூட்டணியில அங்கம் வகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையில தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படியோ வேல்முருகன் அவர்கள் ஒரு தொகுதியிலாவது ஜெயிச்சு என்ன பண்ணுவாரு, சட்டமன்றத்துக்கு போறாரு. ஏன்னா சட்டமன்றத்துல அவர் திமுக கூட்டணியில இருந்தாலும் திமுக அரசை எதிர்த்து எந்தெந்த விதத்துல கேள்வி கேட்கணுமோ அந்தந்த விதத்துல அவர் என்ன பண்ணாரு, கேள்விகளை கேட்டாரு. சோ நீங்க சட்டசபைக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி திமுகவை எதிர்த்து ஒவ்வொரு விஷயத்திலும் அதாவது காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. கூட்டணிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லா விஷயத்திலும் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. மக்கள் பிரச்சனைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, அரசையும் திமுக அரசையும் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான. சட்டசபைக்கு உள்ளியா இருந்தாலும் வெளியா இருந்தாலும் வேல்முருகன் அவர்கள் தனித்துவமான அரசியல் செய்யறாரு. யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு, சமரசமாக மாட்டாருப்பா. அவருக்குன்னு ஒரு ரூட் இருக்கு, அந்த ரூட்ல நேர்மையான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படின்ற ஒரு பேர் வேல்முருகன் அவர்களுக்கு அரசியல் வட்டாரத்துல இருக்கிறது உண்மை. சோ அதனால வேல்முருகன் அவர்கள் யோசிச்சு சிந்தித்து செயல்படுவார் அப்படின்னும் பலதரப்பட்ட அரசியல் தலைவர்களும் கருத்துகள் முன்வைக்கிறாங்க. ஒருபோதும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் போக மாட்டார். அதிமுக கவர்ச்சிகரமான ஆஃபர்களை கொடுத்தாலும் கவர்ச்சிகரமான சீட்டுகளை கொடுத்தாலும் அவரு அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வேல்முருகன் கேட்கிற தொகுதிகள் அதிமுக கொடுக்காது. ஏன் அப்படின்னா வேல்முருகன் கேட்கிற தொகுதிகள் ஐயா அன்புமணி அவர்களும் கேட்டு இருக்கிறதுனால இந்த 3 தொகுதிகளும் அன்புமணிக்கு தான் கொடுப்பாங்களே கண்டி அதிமுக அன்புமணியை தவிர்த்துட்டு வேல்முருகனுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒன்று இருக்கு. அரசியல்ல எது வேணா எப்படி வேணா மாறலாங்க. ஏன்னா அரசியல்ல
தேர்தல் இருக்கிற டைம்ல இன்னும் கூட்டணி இறுதி முடிவாகல. இறுதி முடிவாயிட்டு ஒரு ஃபார்முக்கு வந்தாதான் இதாப்பா ஃபைனலிஸ்ட், இந்த கூட்டணி தான் தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவாகல. இதுலயே நீங்க என்டிஏ கூட்டணியில் எடுத்துட்டாலும் அவங்களுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை முடிவாகல, திமுக கூட்டணியில் இன்னும் பேச்சுவார்த்தைகள் முடிவாகல. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2-3 நாள்ல ஒரு லைனுக்கு வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனிடையில திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் அதிரடியா இறங்கி இருக்கிறாரு. யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.